ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எந்த காரணத்துக்காகவும் என்னை நிராகரிச்சிடாதன்னு சொன்ன என் வார்த்தையை நம்பி உன் குலதெய்வமாகிய உன் குடும்பத்தை காக்கும் உனக்கு இஷ்ட தெய்வமாகிய இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்க வந்து விட்டாய்தானே. கண்டிப்பா இன்னைக்கு நான் உனக்கு காட்சி கொடுக்க தான் போறேன். உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் இன்னல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான இன்பத்தை கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. இனிமே என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல நீ என்ன செஞ்சியோ அதுதான் இப்போது உனக்கு நன்மையாக உன்னை நோக்கி திரும்பி வரப்போகுது. எப்பவுமே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நிகழும் எதுவுமே தற்செயலாக நடப்பது கிடையாது. ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோட உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக மட்டுமே நடக்குது. உனக்கு வேண்டிய அனைத்தையும் இந்த வராகி அம்மா தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்ல பலனை நான் கொடுக்க தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த மாற்றத்தை உனக்கு உருவாக்கி உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து நானே உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள தயாராகு. நீ அமைதியோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக மாற்றி கொடுத்துருவேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உன் கால் தடத்திலும் நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையவே ஜெயிக்க வைக்க போகிறேன். எப்போதுமே நேர்மறையான நல்ல விஷயங்களை மட்டுமே மனசுக்குள்ளே யோசிக்க பழகு. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காக எல்லாத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். எங்கே தோத்துருவோமோன்ற பயம் மாறி எல்லாத்திலுமே ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்கணும். எப்போவுமே நீ உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, உனக்கு நல்லதே நடக்காது. உன் வாழ்க்கையில் எப்போதுமே இப்படி தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே வாழணுன்ற அந்த எதிர்மறை எண்ணத்தை தூக்கி எறி. அதிர்ஷ்டங்கிறது ஒரு நொடியில் அத்தனை அற்புதங்களையும் மாற்றங்களையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம். இத்தனை நாளா நீ எவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையை அனுபவிச்சியோ அதுக்கெல்லாம் முடிவாக தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை இந்த வராகி அம்மா கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அதிர்ஷ்டத்தை பெற தகுதியானவர்கள் தான். ஆனால் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் வந்து சேரும். உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை நிறைஞ்ச நேர்மறை வார்த்தைகளை பேசு. எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு அது கிடைக்காது, இது நடக்காது, எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லை, நான் எதுக்கும் லாயக்கும் இல்லை, எனக்கு வாய்ப்புகளும் அமையாது, வாழ்க்கையும் அமையாதுன்ற இந்த எதிர்மறை சிந்தனைகளை முதல்ல உன் மனசுல இருந்து தூக்கி எறி. கண்டிப்பா உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் அழகாக மாறதான் போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ சோர்ந்து போகவே கூடாது. நீ சோர்வடையும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையா உன் பக்கத்திலேயே வந்து நிற்கிறேன் என் செல்லமே. அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? நானே உன் பக்கத்தில் நிற்கும்போது எல்லா நற்பலன்களும் நல்ல காரியங்களும் தானாகவே உனக்கு நடக்க ஆரம்பித்து விடுமல்லவா. நீ எப்போதும் அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொள்ள தயாராகு. வெகு நாட்களாக நீ எதற்காக காத்துக்கிட்டு இருக்கியோ அதை இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் இப்போது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா உன் நிலைமையை மாற்றி அமைப்பேன். வெகு விரைவில் உன் நிலை மாறி உனக்கான நல்லது நடக்கும். எப்போதும் நல்ல எண்ணங்களோட இரு. 2 நாள் மூச்சு விடாட்டி கெட்டு அழுகி போகிற இந்த உடலை வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டாம். எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதை நின. உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களை செய்ய பழகு. அது கண்டிப்பா உன்னை காப்பாற்றுவேன் செல்லமே. கேடு விளைவிக்காத, கெடுதல் செய்யாத நல்ல எண்ணங்களை கொண்ட என் நல்ல பிள்ளையான உனக்காக இந்த வராகி அம்மா நானே துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தருவேன். இந்த உலகத்தில் இருக்க யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே, உனக்கு யாருமே நல்லது செய்ய மாட்டுறாங்களேன்னு நீ யோசிக்க வேணாம். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா நான் நிச்சயம் உனக்கான நல்லதை செஞ்சு தரேன்.
இப்போது நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நான் மாற்றி அமைக்கிறேன். நான் உனக்காக உனக்கே தெரியாமல் மறைமுகமாக பல வரப்பிரசாதங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என் மேலே நம்பிக்கை வைக்கிற வரைக்கும், இந்த நம்பிக்கை உண்மைக்கு என் மீது இருக்கும் வரைக்கும் நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன்னு செல்லமே. உனக்குன்னு ஒரு ஆசையும் லட்சியமும் குறிக்கோளும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய உன் சோம்பேறித்தனத்தை தூக்கி போடு. பல சமயங்களில் நீ சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில சமயங்களில் சோம்பேறித்தனமாக இருந்துட்டீன்னா அது எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? முதல்ல சோம்பல்தனத்தையும் கோபத்தையும் பயத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி எறி. யாரை பார்த்தும் பொறாமப்படாத. யாரை பார்த்தும் உன்னோட அவங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்வாக நினைக்கவும் வேண்டாம். சந்தேகமும் பயமும் குழப்பமும் உன் தன்னம்பிக்கையை அழிச்சிடும். அதனால எந்த விதத்திலும் உன்னை நீ சந்தேகப்படாம, உன் வாழ்க்கையை சந்தேகப்படாம உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். என் வாழ்க்கையில் எனக்குன்னு எந்த குறையுமே இல்லைன்னு உன் வாழ்க்கையை நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உனக்குள்ளே இருந்ததுன்னா அந்த நல்ல மனசுக்காகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ நேர்மையாக இருக்கும்போது உனக்கு நிறைய எதிரிகள் இருக்கதான் செய்வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் நீ எப்போதும் எல்லா இடத்திலும் உண்மையவே பேசுகிறதால மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு கவலைப்படாத. மற்றவங்க உன்னை எப்படி செஞ்சாலும் என்ன நினச்சாலும் நான் உனக்கு துணையாக உன் கூடவே தான் இருப்பேன். எந்த ஒரு மனிதன் அதிகமாக தப்பு செய்கிறானோ அவன்தான் மற்றவங்க மேலே தேவையில்லாத வீண் பழிகளை சுமத்தி தன்னை நல்லவன் போல காட்டி கொள்வான். இப்போது புரிகிறதா? உன்னை குறை சொல்கிறவனும் குற்றம் சாட்டுவனும் அவன் தப்பாக இருக்கிறதால தான் எல்லாரையும் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போதும் சரியாக உனக்கு பிடிச்ச செயல்களை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுக்குறேன். நீ என்ன எதிர்பார்க்குற, எதை எதிர்பார்க்குறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும். உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன் ஏக்கத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. என் மேலே இறைபக்தியோட நம்பிக்கையோடு இருனா எனக்காக எப்போவுமே தீபம் ஏற்றுறதும் என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் எனக்காக பூஜை பண்ணுவதும் அல்லது என் ஆலயத்துக்கு தினமும் வருவதும்னு கிடையாது. ஆன்மீகம்ன்றது மலைக்கு மேலே குகையை தேடி போவது போல இல்லை. ஆன்மீகமோ பக்தியோ எப்போதும் இருப்பதை பற்றி தான். உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீ உண்மையா நேர்மையா நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தாலே அது பக்திக்கு அடையாளம்தான். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் பக்திக்கும் ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை நான் நடத்தி முடிக்கிறேன். உன் கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் இந்த உலகம் நாளைக்கே உன் சிரிப்புக்கு காரணமாக மாறும். ஆம் என் செல்லமே, இதுவரை நடந்ததையெல்லாம் விட்டுடு. இந்த வராகியம்மா உன் குலத்தையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வமாக இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உனக்கு இஷ்டமான விஷயங்களையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக நான் இருந்து ஒரு தாயாக என் கடமைகளை நிறைவாக செஞ்சு தரேன். இப்போது எதை தப்பு நினச்சி தவறு நினச்சி கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறியோ இது அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயாகவே அதை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மா அதை நிச்சயம் பூர்த்தி செய்வேன். நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன் மன பாரத்தையும் சுமையையும் இறக்கி வச்சு உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சு தர்றேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கு என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ, எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு அனைத்தும் இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். நீயும் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் வைத்தாலும் அதை பொருட்படுத்தாம வாழ்க்கையில் வெற்றி பெற்று பேரும் புகழும் பெறணுன்ற எண்ணத்தோடு ஓடிக்கிட்டே இரு. வாழ்க்கைங்கிறது மரணத்துக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்டது மட்டுமல்ல, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஒரு மனுஷன் பேரையும் புகழையும் சம்பாதிச்சானாங்கிறது தான் முக்கியம்.
நீ வாழும் காலத்தை வீணாக்காம வாழ்நாளில் ஏதாவது ஒரு சிறப்பான சாதனையை செஞ்சு ஜெயிச்சு நின்று புகழ் பெறணும். எப்போதும் நீ துவண்டு போகாம தைரியமா சுறுசுறுப்பாரு. நீ தோத்து போக நான் விடமாட்டேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மன உறுதியோட தொடர்ந்து முயற்சி செய். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன்கிட்ட எது இருக்கு எது இல்லைங்கிறது முக்கியமல்ல, இருப்பதை நீ எப்படி சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றங்கிறது தான் முக்கியம். உனக்கு கிடைச்சதை தாழ்வாகவோ தரம் குறைந்ததாகவோ நினைக்காம உயர்வானதாக வாழ்க்கைக்கு சிறப்பானதாக நினைக்க பழகு. உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நானே கொடுப்பேன். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு இனி எந்த தடையும் இருக்காது. உன் வாழ்வில் இருக்கும் அனைத்தையும் சவால்களாக எதிர்கொண்டு அதை கடந்து வர தயாராகு. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கடினமா உழைக்கணும் என் செல்லமே. இப்போ நீ வாழ்க்கையில இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நீதான் பொறுப்பு. இனி எப்படி வாழப்போகிறாய் என்பதற்கும் நீதான் பொறுப்பு. அதனால எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்படுறியோ அதற்கேற்ற முயற்சியும் உழைப்பையும் இப்போது செய்ய பழகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன். வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம குடும்பம், குழந்தை, கூட பிறந்தவங்க, அது இதுன்னு சொந்தம் பந்தம்னு இப்படியே நீ உழைச்சு வாழ்க்கையை முடிச்சிட வேணாம். வாழ்வில் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் இன்பங்களையும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் கூட அனுபவிச்சு ரசிச்சு வாழ பழகு. அடுத்தவங்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியமல்ல, உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாங்கிறத யோசி. எப்போதும் உன்னை உயர்வாக நினை. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயம் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கான சிறப்பான விஷயங்களை நடத்தி தர்றேன். வாழ்க்கைங்கிறது போராட்டங்களாகத்தான் இருக்கும். போராட்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி மீண்டு வரக்கூடிய சக்தியும் திறமையும் உனக்குள்ள இருக்குன்றதை மறந்துடாத. கண்டிப்பா நீ மனசு வச்சினா உன்னால ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா துணை நிற்கும்.